ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. கேலி கவிதைகள். தான் மற்றவர்களும் விகடம் செய்வது மட்டுமில்லை, தன்னை வைத்தும் பக்தர்களான கவிகள் விகடம் பண்ணுவதற்கென்று நிறைய இடம் கொடுத்திருப்பவர் அவர். சந்திரன் நிஜமாகவே அவரை பரிகாசம் பண்ணி தண்டனைக்கு ஆளான மாதிரி இல்லாமல், நம்ப பிள்ளையார் என்று சுவாதீன பிரியத்தின் பேரில் நிந்தாஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார். காலமேக புலவர் இப்படி நிறைய விகடமான சிலேடி கவிகள் பாடியிருக்கிறார். ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதை கோட்டானையும் பெற்றாள் என்கிறார். என்னது, பிள்ளையாரையா இப்படி தூக்கி வாரி போடுகிறார் போலக்கு கோட்டான் என்கிறார் என்றால், இங்கே கோட்டானை என்றால் கோட்டி யானை, அதாவது தந்தமுடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி ஆணையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார். அவ்வையும் கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறது தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தான் 4 கொடுக்கிறதற்கு பிரீத்தியாக அவர் 3 கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று பாடியிருக்கிறாள். அவருக்காக நாம் தலையில் குட்டி கொள்வது, தோப்பு கர்ணம் போடுவது, சிதறகாய் போட்டு லபோ லபோ என்று பல பேர் பொறுக்க போய் அதில் சில பேர் ஏமாந்து போவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.